அன்பானவர்களே, அன்பு வணக்கங்கள். உங்கள் உள் இருக்கின்ற, உங்களை இயக்கி வருகின்ற, உங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற ஆன்மாவாகிய ஆண்டவனை நான் வணங்குகிறேன். ஆன்மான்னு சொல்றாங்க. இறந்தவருடைய ஆன்மா சாந்தி அடையலன்னு சொல்றாங்க. அதுக்காக பல பரிகாரங்களை செய்யணும்னு சொல்றாங்க, சடங்குகளை செய்யணும்னு சொல்றாங்க. அப்ப அந்த ஆன்மா சாந்தி அடையலன்னு சொல்றது என்ன? அது எங்களுக்கு தெளிவா தெரியல என்று பல பேர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்கிறீங்க. அவர் தான் இறந்துட்டாரு குரு, அவர் ஆன்மா சாந்தி அடையல, அதனால்தான் எனக்கு கஷ்டங்கள் வருது, துன்பங்கள் வருது, துயரங்கள் வருது, கவலைகள் வருது, பிரச்சனைகள் வருது. அதை வச்சு போய் கேட்டா அவருடைய ஆன்மா சாந்தி அடையல, அதனாலதான் உங்களுக்கு ப்ராப்ளம் சொல்றாங்க. அப்படின்னா ஆன்மான்னா என்ன? பல பேர் கேட்குறீங்க. பேசிக்கா ஆன்மா என்னன்னு தெரியலன்னா இது போல சந்தேகங்கள் வரதான் செய்யும். இப்ப ஆன்மா என்பது உங்கள் உள்ளேயே இருக்கு. உங்களை வாழ வைத்துக் கொண்டிருப்பது, உங்களை இயக்கி செயல்படுத்தி கொண்டிருப்பது, உங்க மனசை செயல்படுத்துவது எல்லாம் யாரு? அந்த ஆன்மா தான். அதை நீங்க உயிர்னு சொல்றீங்க. உயிர் போயிடுச்சு சொல்றீங்க இல்லையா? இறந்துட்டாரு, செத்து போயிட்டாருன்னா அந்த ஆன்மா அவருடைய உடலை விட்டு இயக்கின வந்த அந்த இயக்குனர் அந்த உடலை விட்டுட்டு வெளியே போயிட்டார். அப்ப அந்த ஆன்மா இருக்கிற வரை இந்த உடல் உயிரோடு இருக்கும். இந்த ஆன்மா இல்லைன்னா உடல் சடலமாக மாறிடும். இந்த உங்களை இயக்கி வருகின்ற ஆன்மா வேறு எதுவும் இல்லை. அததான் நீங்க வெளியே போய் எல்லாம் வணங்கிட்டு வரீங்க. நான் அந்த கோயிலுக்கு போனேன், இந்த சாமியை கும்பிட்டேன், இந்த கோயிலுக்கு போனேன், இந்த சாமியை கும்பிட்டேன், நான் ரிஷிகேஷ் போனேன், இமயமலை மேல இருக்கிற லிங்கத்தை பார்த்தேன், நான் காசிக்கு போனேன், காசி விஸ்வநாதரை பார்த்தேன் சொல்றீங்கல்ல. இவை எல்லாம் வேற எங்கேயுமே இல்லை, உங்ககிட்டயே தான் உள்ள இருக்கு. அததான் ஆண்டவன், கடவுள், பரம்பொருள், பரமசிவன், பரமபிதா பல பேர் வச்சு அழைக்கிறீங்க. உங்ககிட்ட ஆன்மாவாகி இருக்கிற அந்த ஆண்டவனை நீங்கள் புரிந்து கொள்ளாததனுடைய விளைவுதான் இந்த செயல்பாடுகள் எல்லாம். இந்த ஆன்மா என்பது ஜீவாத்மான்னு சொல்லுவாங்க சித்தர்கள், யோகிகள், முனிவர்கள், ரிஷிகள், இல்ல புராணங்கள்ல, உபநிடதங்கள்ல, மற்ற நூல்கள் எல்லாம் ஜீவாத்மா. மனிதர்களை ஜீவாத்மா என்று அழைப்பார்கள். இறைவனை பரமாத்மா என்று அழைப்பார்கள். அந்த பரமாத்மாவிலிருந்து வந்த ஒரு துளிதான் நீங்கள் ஜீவாத்மா. கடல் பெருசா இருக்கு. அந்த கடல்ல இருந்து ஒரு கைத்துளி, ஒரு துளி நீர் எடுத்தீங்கன்னா, இப்ப கடல்ல இருந்து அந்த நீர் கையில வந்ததுனால அதுக்கு ஒரு துளி நீர்னு பேரு இல்லையா? இப்ப அந்த ஒரு துளி நீர் எதுல இருந்து வந்தது? கடல்ல இருந்து வந்தது. இப்ப இந்த ஒரு துளியே பெரிய சாகரமா இருக்கிறதுனால அதற்கு கடல்னு பேர். இந்த கடல்ல இருக்கக்கூடிய நீரில் இருக்கக்கூடிய அனைத்து குணங்களும், அனைத்து அம்சங்களும் இப்ப இந்த ஒரு துளி நீரில் இருக்கணும் இல்லையா? கடல் நீர் உப்பு, உங்க கையில இருக்கிற ஒரு துளி நீரும் உப்பு. அது போல பரமாத்மாவிலிருந்து பிரிந்து வந்தவர்கள் ஜீவாத்மாவாக நீங்க இருக்கீங்க. இப்ப பரமாத்மாவுக்கிட்ட இருக்கிற எல்லா குணநலன்களும் அம்சங்களும் யார்கிட்ட இருக்குது? உங்ககிட்டயே இருக்குது இல்லையா? அப்ப இறைவனும் நீங்களும் ஒண்ணுதான். என்ன அது மாபெரும் சக்தியா இருக்கிறது. நீங்கள்
ஒரு குறிப்பிட்ட வரைமுறைக்குள்ள இருக்கின்ற சக்தியா இருக்கிறீங்க. வேற ஒன்றும் வித்தியாசமே கிடையாது. ஆனா அந்த ஆன்மா உங்களுக்குள்ளதான் இருக்குது, ஆண்டவன் உங்களுக்குள்ளதான் இருக்கிறான் என்றதை தெரிந்து கொள்வதற்கு தான் அறிவை இறைவன் கொடுத்தான். உயிரை கொடுத்துட்டான், அறிவு கொடுத்துட்டான். இந்த அறிவின் மூலமாக நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கின்ற உயிரை நீங்கள் அறிந்து கொள்வத வேண்டும் என்பதற்காக தான் அறிவு தந்தான். பா, நான் உனக்கு அறிவை தந்திருக்கிறேன், நான் உள்ள ஆண்டவனா இருக்கிறேன், அந்த அறிவை வச்சு உனக்குள்ள இருக்கிற ஆண்டவனாகி என்ன நீ தெரிஞ்சுக்கப்பா. அதுக்குதான் அறிவு. ஆனா இந்த அறிவுக்கும் இந்த ஆன்மாவுக்கும் இடையில மனம் என்ற ஒரு குறுக்கு செவரை குடிச்சிட்டோம். அதுதான் பிரச்சனையே. இந்த மனம் என்ன பண்ணுது, உங்களை இந்த அறிவு ஆண்டவனை அறிந்து கொள்ள விடாமல் இந்த மனமானது தடுக்கிறது. மனம் வேறு வேறு திசைகள் எட்டும் போது, தவறான வழிகளில் கூட்டும் போது, எப்பப்பா ஆண்டவன் அங்க இல்லப்பா, உள்ள இல்லப்பா, வா இங்க இருக்கிறான் வாப்பா, இந்த கோயில்ல லிங்கமா இருக்கிறான் வாப்பா, இந்த கோயில்ல உருவமா இருக்கிறான் வாப்பா, இந்த கோயில்ல 4 கையோடு இருக்கிறான் வாப்பா, இந்த கோயில்ல 4 தலையோடு இருக்கிறான் வாப்பா. எது கூப்பிடுது? மனம் உங்களை வெளியே எடுத்து போய் உங்களுக்குள்ள இருக்கின்ற ஆன்மாவாகிய ஆண்டவனை அறிய விடாமல் தடுத்து உங்களை வெளியெல்லாம் அலைய விடுவது எது? மனம்தான். அதனால உங்களுக்கு தெரியல உங்களுக்குள்ளவே அது இருக்குது, அந்த ஆன்மா இருக்குதுன்னு. இப்ப இறந்துட்டு போயிட்ட பிற்பாடு பல பேர் சொல்வதை கேட்டு அவர் ஆன்மா சாந்தி அடையலையாம்பா. என்னன்னா, ஆன்மா அமைதி அடையவில்லை. உங்க மனசும் உங்க ஆன்மாவும் அமைதி அடையாதனாலதான் உங்களால என்ன பண்ண முடியல. இந்த மனசு அமைதி இல்லாமல் இருப்பதனால்தான் உங்களுக்குள்ள இருக்கிற ஆன்மாவை நீங்க அறிஞ்சிக்க முடியல. இந்த ஆன்மா என் உடம்புக்குள்ள இருக்குதுன்னு சொல்றீங்க குருஜி, அதை நாங்க எப்படி தெரிஞ்சுக்கிறது? அந்த அறிவு தான் எங்ககிட்ட இருக்குது, அதை வச்சு நாங்க எப்படி தெரிஞ்சுக்கிறது, புரிஞ்சுக்கிறது கேட்குறீங்கல்ல? அதெல்லாம் சித்தர் பெருமக்கள் முதல் கொண்டு எல்லாம் ஒளி ஒளி எல்லாம் ஆனாய் நீ ஏன்ட்டான். சத்தமா இருக்குது, அது வெளிச்சமா இருக்குது. அது எது? இந்த ஆண்டவன் சத்தமாக இருக்கிறான், வெளிச்சமாக இருக்கிறான் அன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அந்த சத்தமும் உங்க உள்ள இருக்குது, அந்த வெளிச்சமும் உங்களுக்குள்ள இருக்குது. அந்த சத்தத்தை நீங்க கேட்கணும், இறைவனுடைய குரலை நீங்க கேட்கணும் அப்படின்னா நீங்கள் 5 புலன்களை உள்ளடக்கி, காதை மூடி, கண்ணை மூடி, மூக்கை மூடி, வாயை மூடி, எல்லாத்தையும் ஒடுக்கி உள்ள போய் உக்காந்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு ஓங்கார சத்தமானது கேட்கும். அந்த ஓங்கார சத்தம்தான் இறைவனுடைய நாதம், ஒளி. அதை நீங்க கேட்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னாவே உங்களுக்கும் இறைவனுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு ஏற்பட்டு விடுகிறது. இப்போ மனம் அந்த இடத்துல இல்லாத போது அது ஒளியாக வெளிச்சமாவும் இருக்கு. நீங்க ஒளியா சத்தமாவும் கேட்கலாம், ஒளியாக இருக்கிறது பார்க்கலாம். அது எங்க ஒளியா இருக்கோ அப்படின்னா இந்த புருவ மத்தியில நீங்கள் உற்று உற்று பார்க்க ஒளிமிகு மந்திரம் பற்றுக்கு பற்றாய் பரமன் இருப்பிடம் சித்தர் சொல்லிட்டார். இந்த இடத்துல கண்ணை மூடி மனசை எடுத்துட்டு வந்து அதை அடைக்கு ஒருநிலைப்படுத்தி புருவ மத்தியே நீங்க பார்த்து வர உற்று உற்று பார்க்க ஒளிமிகு மந்திரம் பற்றுக்கு பற்றாய் பரமன் இருப்பிட. இறைவன் இருக்கிற இடம் எங்கன்னா உங்களுடைய இரு புருவத்திற்கு நடுவுல மேல அது இருக்கிறதுன்னா. வாழும் பொழுது யார் ஒருவன் தன்னுக்குள்ளே இருக்கின்ற ஆன்மாவை அறிந்து கொண்டு ஆன்மாவோடு சேர்கிறானோ அவன் இறந்த பிற்பாடு அவன் ஆன்மா
சாந்த நிலையிலே இருக்கும், அமைதி நிலையிலே இருக்கும். அந்த ஆன்மா இறைவனிடம் போய் சேர்ந்துரும். அது ஒரு மறுபிறப்பு எடுக்காது. இறைவன் வாய்ப்பு தந்தது நமக்கு, அவனுக்குள்ள இருக்க, நமக்குள்ள இருக்கிற அவனை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான், அவனோட சேரத்துக்கு தான், அவனோட கலக்கிறதுக்கு தான், அவனோடு கரையறதுக்கு தான். ஆனா நமக்குள்ள ஒரு மனசையும் கூட்டுட்டான். இந்த மனம் நம்மளை அறிய விடாமல், தெரிய விடாமல், சேர விடாமல், கலக்க விடாமல், கரைய விடாமல் இது என்ன பண்ணுதுன்னா நம்மளை அலைகழித்து கொண்டிருக்கிறது. அப்போ இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னதான் வழி சொல்லுங்க குருஜி? எனக்கு ஆர்வம் இருக்குது. உங்கள ஒரு சிலருக்கு மட்டும்தான் இந்த ஆர்வம் வரும், எல்லாருக்கும் வரும்னு சொல்ல முடியாது. ஆனா போப்பா, நம்ம வெளியே போய் ஆண்டவனை கும்பிட்டுக்கலாம், கடவுளை கும்பிட்டுக்கலாம், அவன் உருவமா தானே இருக்கிறான். அங்க போய் நம்ம கை வேந்து வணங்கி வந்துடலாம். அங்கேயே நீங்க சேர்றது இல்லை, அங்கேயும் அவனை நீங்க பார்க்கறது இல்லை. அப்போ அதற்கு உண்டான சித்தர்கள் கூறிய ஒரே வழி, புருவ மத்தியில் இருக்கின்ற ஒரு வாசலை நீங்கள் திறந்து கொண்டால் அந்த வாசலுக்கு உள்ளே இருக்கின்ற அந்த ஒளியை நீங்கள் பார்க்கலாம். இதுதான் ஜோதி தரிசனம்னு சொன்னாங்க. வடலூர்ல போய் நீங்க திறக்கிற பார்க்கிற வெளிச்சத்தை இல்ல, உங்களுக்குள்ள இருக்கிற வெளிச்சத்தை நீங்கள் பார்ப்பது. அந்த வாசலை திறப்பதற்கு பெயர் தான் தீட்சைன்னு பேர். குருமார்கள் தருகின்ற அந்த தீட்சை உங்களுடைய வாசலை திறக்கும். உங்களுக்குள் இருக்கின்ற இறைவனை வெளிச்சமாக, இறைவன் உங்களுக்கு வெளிச்சமாக ஒளியாக காட்சி தருவான். அதற்குண்டான தியான பயிற்சியை தான் நான் கற்றுத்தருகிறேன். விருப்பம் இருப்பவர்கள் ஆத்ம தரிசனம், ஆன்மாவை நான் தரிசிக்கணும், எனக்குள்ள இருக்கிற ஆத்மாவை நான் தரிசிக்கணும், பார்க்கணும், நான் இறைவனோடு சேரணும், இறைவனை புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும் என்ற ஒரு ஆர்வம் உங்களில் யாருக்காவது ஏற்பட்டால் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு விவரங்களை கேட்டறிந்து இருக்கும் போதே உங்களுக்குள் இருக்கின்ற இறைவனை, ஆண்டவனை, கடவுளை, பரம்பொருளை தெரிந்து கொள்ளுங்கள். சந்தோஷம்.